இன்னைக்கு அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ சிபிஎஸ்இ பள்ளியோ எந்த பள்ளியாக இருந்தாலும் எல்லா பள்ளியிலும் கல்வியை திணிக்கிறார்கள், அறிவை திணிக்கிறார்கள். இந்த இரண்டும் திணிக்கப்படக்கூடிய பொருள் அல்ல. புதிய நுட்பங்கள் இல்லாததன் காரணமாக கல்வி சுமையாக தெரிகிறது, கல்வி வெறுக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் புரிந்து கொண்டார் இல்லை. ஒரு பொது புத்தி என்ன இருக்குன்னா, மார்க் வாங்கிட்டா அவன் அறிவாளி, மார்க் வாங்கலன்னா அவன் முட்டாள் என்று எல்லார் பொது புத்தியிலும் ஒன்று ஏற்றப்பட்டிருக்கு. மார்க் வாங்கினவங்க மிகப்பெரிய அறிவாளி என்று யாராக சொன்னார், அப்படி சொல்பவர்கள் தான் முதல் முட்டாள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். இந்த மாதம் மார்ச் மாதம் பள்ளிகளில் கல்லூரிகளில் தேர்வுகள் எழுதுகின்ற காலம். குறிப்பாக +2 மார்க்கு, 10th இந்த 2 முக்கிய தேர்வுகளை எழுதுகின்ற மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இந்த 3-4 மாதங்களுக்கு பேசும் பொருளாக அநேகமாக இருக்கு. குறிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு அப் டு காலேஜில் அட்மிஷன் சேர்கின்ற வரையில் தமிழகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்திலிருந்து மார்ச், ஏப்ரல், மே மாதம் ரிசல்ட் வந்த பிறகு கூட பல்வேறு விஷயங்களை நாம பத்திரிகையில் செய்திகளாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. கல்வி காலம் இது, தேர்வுகளின் காலம் இது, மாணவர்களின் காலம் இது. அப்போ மாணவர்களை பற்றி பேசுவது நமது சேனல் சோசியல் அவேர்னஸ் சேனல மாணவர்கள், அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்புகள் என்று பலவிதமாக பல்வேறு காலகட்டங்களில் பேசியிருக்கிறோம். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக கூட 500 அரசு பள்ளிகள் தனியார் மயமாக போகிறதா என்ற ஒரு வீடியோவும் போட்டோம். அவ்வப்பொழுது வெளிவருகின்ற முக்கிய செய்திகளை உங்கள் கைபேசிக்கு கொண்டு வந்து எனது சேனல் மூலமாக சேர்க்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வில் ஒன்று இன்றைக்கு பள்ளி கல்லூரி தேர்வுகள் சம்பந்தமாக பேசியிருக்கோம். தேர்வுகள் மட்டுமல்ல, அந்த கல்வி முறை எப்படி இருக்கிறது, கல்வி முறையால் என்ன மாற்றங்கள் வரும், அந்த கல்வி முறையால் மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம நமது வீடியோவில் பேச போறோம், இந்த சேனலில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நமது சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு சோசியல் அவேர்னஸ் சேனல். இதுக்கு முன்பாக 2 நாட்களுக்கு 4 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு குழந்தைகள் காணாமல் போகும் குழந்தைகள் சம்பந்தமாக கூட ஒரு வீடியோ போட்டோம். அது பெரிய லெவலில் பார்க்கல. இருந்தாலும் கூட என்றைக்காவது ஒரு நாள் இது நமது வீடியோ தேடும் வீடியோவாக மாறும் என்று நாங்கள் உறுதியாக நம்புறோம். அந்த வகையில் இன்றைக்கு மாணவர்கள் கல்வி, தேர்வுக்கு பிறகு பல்வேறு பல்வேறு விஷயம் கல்வி சம்பந்தமாக பேசும். கல்வியை பற்றி என்ன எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாத்தா பேர குழந்தைகளை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்னா, அம்மா படுறான்னு சொல்லலாம், அப்பா படுறான்னு சொல்லுவோம். தாத்தா என்ன பண்றாரு, ஏமா அப்படி இந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ற என்று சொல்வார். தாத்தாவுக்கு 60-65 வயது இருக்கக்கூடிய தாத்தா பேர குழந்தைகளையும் பேத்தி குழந்தைகளையும் பாதுகாப்பார். அப்படி ஃபோர்ஸ் பண்ணாதுன்னு சொல்லுவார். ஆனா அவரு 35-40 வயதுல தனது மகனையோ மகளையோ படிக்க வைப்பதற்கு அவர் ஃபோர்ஸ் பண்ணி மனப்பாட கல்விதான் மண்டையில் ஏற்றிருப்பார். இதையே நான் முதல்ல சொல்றேன்னா, இந்த கல்வி முறை தான் இன்று வரையில் இருக்கிறது. அந்த கல்வி முறையை பற்றிய பிரச்சனை தான் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. சரி, கல்வி முறை எப்படி என்னவாக அது இருக்கிறது என்றதுக்குங்களா, ஒரு பெட்ரோல் பங்க்ல போனீங்கன்னா 5 லிட்டர் பெட்ரோல் போடுங்கன்னு காசு கொடுத்துட்டோம்னா அவர் 5 லிட்டர் பெட்ரோல் வந்து அந்த கண்ணு தூக்கி டேங்க்ல வச்சு பம்ப் பண்ணுவார், 5 லிட்டர் பெட்ரோல் போயிடும். அப்போ கல்வி முறை கூட பள்ளிக்கூடங்களுக்கு வருகின்ற மாணவர்கள் மண்டையில் கல்வியை திணிக்கின்ற விஷயமாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அந்த உதாரணத்தை சொல்ல. கல்வியை திணிக்கிறார்கள், அறிவை திணிக்கிறார்கள், மனப்பாட முறையை திணிக்கிறார்கள் என்று சொல்றோம். அப்ப கல்வி என்ன, கல்வியை திணிக்க முடியுமா, அறிவை திணிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலை தேடாமலேயே இன்னைக்கு அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ சிபிஎஸ்இ பள்ளியோ எந்த பள்ளியாக இருந்தாலும் எல்லா பள்ளியிலும் கல்வியை திணிக்கிறார்கள், அறிவை திணிக்கிறார்கள். இந்த இரண்டும் திணிக்கப்படக்கூடிய பொருள் அல்ல. இது முதலில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதாவது வகுப்பறையை பற்றி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. மாணவன் நினைக்கிற வகுப்பறையை பற்றி அறிவை திணிக்கக்கூடிய விஷயமாக மாணவன் பார்க்கிறான். ஆனா
அதையே ஆசிரியர் என்ன பண்றாங்கன்னா, வகுப்பறை என்பதை பாடத்தை எப்படியாவது மாணவன் தலைக்குள் ஏற்றிவிட வேண்டும் என்று ஆசிரியர் நினைக்கிறாங்க. இந்த இரண்டு விதமான விஷயங்களை இந்த மாணவனும் ஆசிரியரும் கல்வியை போதிக்கின்ற, கல்வியை கற்கின்ற இடத்தில் அங்கு ஒரு சிறந்த மாணவன் உருவாக்க முடியுமா? சிறந்த மாணவன் உருவாக்க முடியாது. உறுதியாக சொல்ல முடியும். மாணவர்களை கூட ஆசிரியர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா, அதிக மதிப்பெண்கள் பெறுகின்ற மாணவனை புத்திசாலி மாணவனாகவும், மதிப்பெண்கள் பெறாத மாணவனை முட்டாள் மாணவனாகவும் பார்க்கக்கூடிய ஏற்பாடு பள்ளிகளில் இருக்கிறது. எல்லா பள்ளியிலும் இருக்கு. அரசு பள்ளியில் இருக்கு, தனியார் பள்ளி இருக்கு, எல்லா பள்ளியும் தரம் பிரிக்கிறாங்க. நல்லா படிக்கிற பசங்களா இருந்தா அந்த நல்லா படிக்கிற பசங்க இன்னும் நல்லா டியூன் பண்ணவனா அவங்க ஸ்டேட் ரேங்க் எடுப்பாங்க, குறைஞ்சபட்ச டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுப்பாங்க என்று சொல்லி மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களை தனியா ஒரு செக்ஷன் போட்டு வேண்டியது. தனித்திறமைகளை வைத்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை தனியாக போட்ட வேண்டியது. அவனுக்கு என்னதான் தனித்திறமைகள் இருந்தாலும் அவன் ஒரு முட்டாள் மாணவனாகத்தான் அந்த கல்வி நிலையங்கள், அந்த ஆசிரியர் பார்க்கிறார்கள். அதனாலேயே அங்கேயே ஒரு ஏற்றத்தாழ்வு, மனசுல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அங்கு துவங்கி கல்வியை வெறுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆரம்பத்திலே சொல்றேன், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் எல்லாத்துலயும் 3 நாள்ல இருந்து அது தொடங்குது. ஸ்டேட் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்குறது 10th இருந்து துவங்குது, 9th இருந்து துவங்குன்னு கேட்டா 9th பாடமே எடுப்பது கிடையாது. 10th பாடத்தை 9th எடுத்து 2 வருஷம் படிக்க வச்சு மக்கப் பண்ணி மார்க் வாங்க வைக்க முடியுமா? மார்க் வாங்குவதன் மூலமாக பள்ளிக்கு பெருமை சேர்க்க முடியுமா? தனியார் பள்ளியாக இருந்தா அதை வச்சு மார்க்கெட் பண்ணி இன்னும் நிறைய அட்மிஷன் போட முடியும், காசு வாங்க முடியுமா என்று தனியார் பள்ளிகள் நினைக்கிறது. கல்வியிலே வேறு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். கல்வியின் தரம் பின்தங்கி இருப்பதற்கு காரணம், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அது ஒரு வேலையாக பார்க்கிறார். மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே கிடையாது. மாணவர்கள் ஆசிரியர் என்ன சொல்ல போகிறார் என்று அவளோடு கேட்பது போலவும், ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆர்வமாக கேட்பது போலவும் என்ற ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமலேயே பாடத்தை வரட்டுத்தனமாக நடத்துவது. அப்போ மாணவர்களுக்கு போதிக்கின்ற மெத்தட் இருக்கு இல்லையா, அது ஒரு வேலையை சடங்காக செய்வது ஒண்ணு. ரெண்டாவது, அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, புதிய மெத்தட, புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து சொல்லிக் கொடுக்கணும் என்று அவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு தோன்றதே கிடையாது. அதைத்தான் ஒரு அறிஞர் சொல்வார், ஆசிரியர் பற்றி சொல்வார். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்கும் என்று சொன்னார், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், இல்ல வேறு கற்றுக் கொடுக்க ஆசிரியரோ, கல்லூரி ஆசிரியரோ, பள்ளி ஆசிரியர் யாராக இருந்தாலும் அவர் தினம் தினம் புதிய விஷயங்களை அவர் கற்கணும். முதல்ல யாரு? ஆசிரியர் கற்க வேண்டும். ஏற்கனவே 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச விஷயத்தையே மெக்கானிக்கலாக சொல்லிக் கொடுக்கிற விஷயமாக இருக்கக்கூடாது. அவர் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யார்? ஆசிரியர் கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களை பற்றி புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தை பற்றி புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கல்வி நிலையங்களை பற்றி புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகள், எதிர்கால வேலை வாய்ப்புகள் சம்பந்தம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலை நாடுகளில் கல்வி எப்படி போதிக்கப்படுகிறது என்பதை பற்றெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஆசிரியர் கற்றுக்கொள்வதை எப்பொழுது ஆசிரியர் நிறுத்துகின்றாரோ, அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதையும் நிறுத்த வேண்டும். பள்ளிகள் என்ன நடக்குது? அப்படியே பழசே ருப்பணமாவே இருப்பிட்டே இருக்க வேண்டியது, சொல்லிட்டே இருக்க வேண்டியது, மெக்கானிக்கலா செல்ல வேண்டியது, வரட்டத்தனமாக பாடங்களை கற்றுக் கொடுப்பது என்பது தொடர்ந்து நடக்கிறது. அதனால் ஒரு சலிப்பு மாணவர்களுக்கும் ஏற்படுகிறது, சலிப்பு ஆசிரியர்களுக்கும் ஏற்படுகிறது. சொல்லிக் கொடுக்கிற முறையில ஒரு புதிய மெத்தட் இல்ல, ஆர்வம் இல்ல, சொல்லிக் கொடுக்கவும் ஆர்வம் இல்ல, கேட்பதற்கு ஆர்வம் இல்ல. இந்த ஆர்வமின்மை காரணமாக, புதிய நுட்பங்கள் இல்லாததன் காரணமாக கல்வி சுமையாக தெரிகிறது, கல்வி வெறுக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் புரிந்து கொண்டார் இல்லை. அடுத்து 3வதாக, மாணவன் பள்ளிக்கு கட்டாயத்தின் பேரில் தான் வருகின்றான். மாணவர்கள், எந்த மாணவன் கட்டாயத்தின் பேரில் சலிப்போடு வேண்டா வெறுப்போடு பள்ளிக்கு வருகிறானோ அப்படி வருகின்ற மாணவனால் கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கல்விக்கூடம் என்பது அறிவை வளர்க்கின்ற இடமாக இருக்கணும். பள்ளிக்கூடங்கள் என்பது போதிக்கக்கூடிய இடங்கள் என்பது அவர்கள் தனித்திறமைகளை வளர்க்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அப்படி நமது கல்வி நிலையங்கள் இல்லை, கல்வி சூழல் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் இல்லாத இடத்திலிருந்து மாணவர்கள் திறன் வாய்ந்த மாணவர்களாக, தனித்திறன் வாய்ந்த மாணவர்களாக எதிர்கால சமூகத்தை கட்டமைக்கக்கூடியவராக எப்படி வருவாங்க? வரவே முடியாது. அப்போ மாணவர்கள் மார்க் வாங்கும் இயந்திரங்களாக மாற்றப்படுகிறார்களே தவிர மாணவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்களாக மாற்றப்படவில்லை, நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடியவராக மாற்றப்படவில்லை, நல்ல அரசியலை கற்பிக்க, நல்ல அரசியலை உருவாக்கக்கூடியவராக மாற்றப்படவில்லை, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதற்கான அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு போன்ற ஒரு சூழல் இல்லை, அது கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இப்படி இல்லை நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்போ ஒரு பொது புத்தி என்ன இருக்குன்னா, மாணவர்கள் மத்தியில் மார்க் வாங்கிட்டா அவன் அறிவாளி, மார்க் வாங்கலன்னா அவன் முட்டாள் என்று எல்லார் பொது புத்தியிலும் ஒன்று ஏற்றப்பட்டிருக்கு. அது உண்மையா? அது உண்மையே கிடையாது. அரசு பள்ளியில் படித்த எத்தனையோ பேர் மிகப்பெரிய சாதனைகள் படிச்சு இல்லையா, இஸ்ரோவில் இருக்கிற மயில்சாமியிலிருந்து இந்தியாவுடைய பிரசிடண்டாக இருந்த அப்துல் கலாம் வரை எண்ணற்றவர்கள் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, மேலை நாடுகளில் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக,
மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்களாக, ஆட்ட பாம்பை கண்டுபிடித்தவர்களாக, கேன்சருக்கு மருந்து கண்டுபிடித்து எண்ணற்ற விஞ்ஞானிகள் இருக்காங்க. அந்த விஞ்ஞானிகள் எல்லோரும் கல்லூரியில் போய் படிச்சவங்களா? கிடையாது. அந்த விஞ்ஞானிகள் எல்லோரும் ஏழ்மையில் கஷ்டத்தில் அடிபட்டு உருண்டு பழைய பேப்பர் கடையில் வேலை செஞ்சு பழைய பேப்பர் கடை வந்த குப்பை போன்ற புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள் தேடி கண்டுபிடிச்சு ஆர்வம் கொண்டு அதற்கு பிறகு அவங்க சயின்ஸ் லேப்ல ஹெல்ப்பராக போய் சேர்ந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிசிக்கலாக நடைமுறை கல்வி, பிராக்டிகல் கல்வி பயின்றுதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பெரிய விஞ்ஞானிகளாக மாறி இந்த சமூகம் விஞ்ஞான மாற்றம் அடைவதற்கு அவர்கள் வித்திட்டார்கள். அவர்கள் யாரும் படிக்கவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மட்டும்தான் கல்லூரியில் படித்தார். அவர் கூட தனது 22 வயதிலேயே கைகால் முடக்கப்பட்டவராக இருந்து அதை எதிர்த்து வென்று கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 72 ஆண்டுகள் வரை அவர் வாழ்ந்தார். இப்பதான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தார். சமீபத்தில் இந்த நூற்றாண்டு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக அவர் போற்றப்பட்டார். அப்போ மார்க் வாங்கினவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி என்று யாராக சொன்னார்? அப்படி சொல்பவர்கள் தான் முதல் முட்டாள். 5 பேர்ல ஒரே மாதிரி இல்ல, 5 குழந்தைகளும் ஒரே மாதிரி திறமையோட இருக்காது. ஒவ்வொருடமும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடித்து அந்த திறமையை ஊக்கப்படுத்தி அதை டெவலப் பண்றதுல தான் இந்த சமூகத்தின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது, இந்த நாட்டின் வளர்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதை அப்பாவாக இருந்து புரிந்து கொள்ள முடியல. ஆனா தாத்தாவான பிறகு தனது பேரனையும் பேத்தியும் பாதுகாப்பதற்காக அப்படி செய்யாது இப்படி செய்யாது என்று தனது மகனுக்கோ மகளுக்கோ அவங்க சொல்றாங்க, தாத்தாக்கள் சொல்றாங்க. அவர் தாத்தான பிறகு புரிஞ்சுக்கினாரு, குழந்தைக்கான பேரண்ட்ஸ் அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க தாத்தாவோட பிறகு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதை கடத்த வேண்டும் இல்லையா, இதை மாற்ற வேண்டும் இல்லையா? இந்த கல்வி திட்டம் என்பது ஒரு பொய்யாக புனையப்பட்டிருக்கு இல்லையா? குழந்தைகளோட அறிவு தேடலை எப்படி கண்டுபிடிக்க முடியும், குழந்தைகளோட அறிவு திறமை எப்படி கண்டுபிடிக்க முடியும், தனித்திறமை எப்படி வளர்க்க முடியும் என்பதையெல்லாம் இந்த கல்வி திட்டம் சரியாக செயல்படுத்தவில்லை என்பதையே நமக்கு காட்டும். சின்ன சின்ன மாற்றங்களை பண்றாங்க, ஆனா இந்த நவீன காலத்துக்கு தகுந்த மாற்றங்களாக அது இல்லை. ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு ஒரு ஏஐ பாடம் சொல்லி கொடுக்க போகுது. ஒரு ஆங்கிலம் சரளமாக பேசுவதற்கு ஒரு ஏஐ கற்றுக் கொடுக்க போகுது. இப்ப கற்றுக் கொடுக்குது. 300 ரூபாய் 400 ரூபாய் ஃபீஸ் கட்டாமது மாசத்துக்கு எல்லா கல்வியும் கற்றுக் கொடுக்க போகுது. ஆசிரியர்களே தேவையில்லை என்று வரப்போகுது. பள்ளிக்கூடங்களை நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பல்வேறு விஷயங்கள் செய்யப்படல. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நவீன கல்வி முறையை குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற ஆர்வத்தை உண்டாக்குகின்ற வகையில் கற்பிக்கப்படவில்லை என்பதை எல்லாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கல்வியில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று சான்றோர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வராங்க. இருந்தாலும் அது மாற்றப்படவில்லை. அது தமிழக அரசும் செய்யல, மத்திய அரசும் செய்யல. கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இன்னும் அது மாறவில்லை. நிறைய மாற வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆக இந்த வீடியோவில் நாம் இந்த காலத்தில் இந்த மார்ச், ஏப்ரல், மே காலம் தேர்வுகளின் காலம். மதிப்பெண் வாங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட இயந்திரங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறப்போகிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க ரிசல்ட்டுக்காக காத்து கிடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. +2 தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 10th தேர்வு எழுத போறாங்க. இவர்கள் தேர்வு எழுதி மதிப்பெண்கள் பெற்று எத்தனை குழந்தைகள், எத்தனை பெற்றோர்கள் அடி வாங்க போகிறது, உதவி வாங்க போகிறது என்று தெரியாது. எத்தனை குழந்தைகள் என்ன மாதிரி முடிவை எடுக்க போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவையெல்லாம் தவறானது, தப்பான விஷயங்கள். குழந்தைகள் மார்க்குகள் வாங்கும் இயந்திரங்கள் அல்ல. அதை தாண்டி அவர்களிடம் தனித்திறமைகள் இருக்கு. அந்த தனித்திறமைகளை பெற்றோர்கள் கண்டுபிடித்து, ஆசிரியர்கள் கண்டுபிடித்து அதை வளர்ப்பதன் மூலமாகத்தான் குழந்தைகள் எதிர்கால சமூகத்தை சரியாக கட்டமைப்பார்கள், சரியாக உருவாக்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இந்த காலம் பள்ளி மாணவர்களினுடைய தேர்வு காலமாக இருப்பதால் அந்த தேர்வை எழுதுகின்ற மாணவர்கள் மார்க் வாங்கும் இயந்திரங்களாக பயன்பட போகிறார்கள் என்ற அந்த ஒரு விஷயத்தை ஒட்டி இதையும் ஒரு பதிவாக போட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த தேவையின் அடிப்படையில் இந்த பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சொல்லிப்போம். இந்த கல்வி சம்பந்தமாக, மாணவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களில் இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருப்பது, மாற்று கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று உங்களை கேட்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.